அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் வருகிற ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. தேர்தல் முடிவுகள் மே 4 வெளியாக இருக்கு. தொகுதி வாரியாக யார் யார் போட்டிடுறாங்க, யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கு, அங்கு களம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வரும். அந்த வகையில் இந்த காணொலியில் செய்யூர் தனி தொகுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல செய்யூர் தனி தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டிடுறாங்க அப்படின்றத பார்த்துலாம். செய்யூர் தொகுதி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கு. அக்கட்சியின் சார்பில் அங்கு சிந்தனை செல்வன் அவர்கள் போட்டியிடுகிறார். கடந்த 2021 தேர்தலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தான் செய்யூர் தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் இப்போ பனையூர் பாபு அவர்கள் போட்டிட்டு இருந்தார். சிந்தனை செல்வன் காட்டுமன்னார் கோயிலில் போட்டிட்டு இருந்தார். இப்போ காட்டுமன்னார் கோயிலில் அக்கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுறதால சிந்தனை செல்வன் அவர்கள் தொகுதி மாறி இருக்கிறார். அவர் செய்யூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார். அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுவாதி லட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மோகனராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். இதில் அதிமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய ராஜசேகர் அவர்கள் அவர் பரங்கிமலையில் இருக்கிறார். பரங்கிமலையில் அவர் தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் காஞ்சிபுரத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தார். ஸோ இந்த 4 பேர் தான் பிரதான வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. செய்யூர் தொகுதியினுடைய வாக்காளர்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆண்கள் 97,351, பெண்களும் அதே தான் 97,351, மூன்றாம் பாலினம் 18 பேர். ஒட்டுமொத்தமாக 1,95,861 பேர் அங்கே வாக்காளர்களாக இருக்கிறாங்க. செய்யூர் தொகுதி 2011 தான் உருவாக்கப்பட்டது. என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஒரு 41 ஊராட்சிகள், சித்தாமூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 43, திருக்கழுக்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து ஒரு 21 கிராம ஊராட்சிகள், அதுக்கப்புறமாக இடைக்கழிநாடு பேரூராட்சி, இதெல்லாம் சேர்ந்து தான் செய்யூர் தொகுதி உருவாக்கப்பட்டது. 2011 உருவாக்கப்பட்டது. ஃபேமஸான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலியார்குப்பம் படகு குழாம் அது இருக்குது. அப்புறம் உப்பளம் அங்கே ஃபேமஸ். அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் இந்த செய்யூர் தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. கல்பாக்கம் அணுமின் நிலையம் இங்கே இருக்குது. ஸோ 2011 உருவாக்கப்பட்ட தொகுதி. 2011 முதலாக தேர்தல் நடைபெற்றப்போ அங்கே அதிமுக வெற்றி பெற்று இருக்குது. அப்போ விஎஸ் ராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். 2016 திமுக வெற்றி பெற்றிருந்தது ஆர்டி அரசு. 2021 விசிக பனையூர் பாபு. ஸோ அதிமுக ஒரு முறையும் திமுக ஒரு முறையும். திமுக கூட்டணியில் சமூக ரீதியாக செய்யூர் தொகுதியில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிட மக்களும் வன்னியர் சமூகமும் சரிசமமாக அதீத அளவில் இருக்கிறாங்க. கணிசமாக இருக்கக்கூடியவங்க இல்லை குறிப்பிடத்தக்க அளவில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயம், பழங்குடியினர், அதுக்கப்புறமாக மீனவர்கள், இவங்களாம் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவில் அங்கே இருக்கிறாங்க. ஸோ வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தி செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர்களும் அதுக்கப்புறமாக வன்னியர்களும் தான் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. 2021 தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசிக வாங்கின ஓட்டு 82,750. அதிமுக போட்டிட்டாங்க. அப்போ அதிமுக கூட்டணியில் அதிமுக 78,708. நாம் தமிழர் கட்சி 9,653. தேமுதிக அங்கே போட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க 3,054, 1.72%. நாம் தமிழர் கட்சி 5.42%. அதிமுக 44.2%. விசிக 46%. கிட்டத்தட்ட ஒரு 4,000 to 5,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்று இருக்குது. ஸோ 4 பிரதான வேட்பாளர்கள் சொன்னோம் இல்லையா, அவங்கள பற்றிலாம் பார்க்கலாம். இப்போ சிந்தனை செல்வன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் செய்யூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அவர் இருக்கிறார். வயசு 59. அவர் பொறியியல் படித்த பட்டதாரி. நெய்வேலி இருக்கு இல்லையா, நெய்வேலியில் அவர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக வேலை பார்த்துருக்கிறார். 1989 2006 வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தார். திருமாவளவன் அவர்கள் கூப்பிட்டு தான் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கே வந்தார். அதன் பிறகு அவர் பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்டார். முதல் முறையாக தேர்தல் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 தான் அவர் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். விசிகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராகவும் அவர் தான் இருந்தார். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கட்சியில் தர்க்க ரீதியாக அல்லது சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பேசக்கூடியவங்களை அவங்க தலைவர் எப்பயுமே இருப்பாங்க. அதற்கு அடுத்து
ரொம்ப தன்னுடைய சிந்தனையில் ஆழ்ந்த கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை செல்வன். அது இல்லாமல் பேசுகிறத எளிமையாக மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பேசக்கூடியவர். 2018 இருக்கும், நான் மீடியாவுக்கு வந்த புதுசில் வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுட்டே இருந்தது. விசிகானுடைய ஆர்ப்பாட்டம் தான். அப்போ விசிகாவில் எனக்கு திருமாவளவன் தவிர வேறு எந்த தலைவர்களையுமே தெரியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க மேடையில் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் அப்போ உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ திருமாவளவன் அவர்கள் வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், சும்மா உட்காந்துட்டுருக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இவர் வந்து மேடையில் பேசிகிட்டு இருந்தார். அப்போ இவர் தான் சிந்தனை செல்வன் எனக்கு தெரியாது. ஸோ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கப்போ அவர் வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தார். சமூக ரீதியாக கேஸ்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தார். அப்போ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு அப்புறமா தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு அந்த ஸ்பீச்சை வந்து லிசன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாக தான் இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ அப்போ சிந்தனை செல்வன் அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக பேசக்கூடியவர், குரல் வளம் நல்லாயிருக்கும், தன்னுடைய கருத்துக்களை எளிய மக்களுக்கும் புரியும் வகையில் பேசக்கூடியவர் சிந்தனை செல்வன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்கள் போட்டியிடுகிறார். MA படித்தவர். அதிமுகவில் புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராகவும் பரங்கிமலை தெற்கு ஒன்றிய செயலாளராகவும் இருக்கிறார். பரங்கிமலை வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இவர் வந்து காஞ்சிபுரம் எண்டில் இருக்கக்கூடிய செய்யூர் தொகுதியினுடைய வேட்பாளராக EPS அவர்கள் அறிவித்து இருக்கிறார். ஸோ ஏற்கனவே பார்த்த இப்போ சிந்தனை செல்வனாக இருந்தாலும் சரி, அவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவரும் வந்து காஞ்சிபுரம் எண்டில் இருக்கக்கூடிய செய்யூரில் வந்து நிற்கிறார். இவரும் சென்னைக்கு பக்கத்தில், சென்னை புறநகரில் இருக்கக்கூடியவர். இவரும் போய் வந்து செய்யூர் தொகுதியில் நிற்கிறார். ஏன் அப்படின்னா 2024 காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட யாருமே முன் வராதப்போ அவர் வந்து போட்டியிட்டார். ஸோ அவருக்காக ஒரு சீட் கொடுக்கணும் அப்படின்ட்டு அதிமுக தலைமை வந்து இந்த செய்யூர் தொகுதியை கொடுத்துருக்குறாங்க. ஸோ செய்யூர் தொகுதி அதிமுகவினுடைய வேட்பாளர் ராஜசேகர். ரொம்ப நீண்ட நாட்களாக கட்சியில் இருக்கக்கூடியவர் தான், நல்ல பணம்பலம் படைத்தவர் தான், நல்ல செலவு பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவர் ஒரு போட்டியை கொடுக்குறாரு அப்படின்றத பார்ப்போம். ஸோ இவருடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு வன்னியர்கள் தான் இங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட கூட்டணியில் இருப்பது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். இரட்டை இலை சின்னம் ஒரு பலம். தொகுதிக்கு என்னதான் புதியவராக இருந்தாலும் கூட அதிமுகவினுடைய மிஷினரி இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் மிஷினரி, அவங்களுக்கான கட்டமைப்பு, பூத் ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, கிளை ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இதெல்லாம் அவருடைய பலமாக இருக்கும். விசிகாவுக்கும் அதே பலம் தான். பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திமுக கூட்டணி, திமுக ஆட்சி செய்த சாதனைகள், அவங்க செஞ்ச நலத்திட்டங்களை வச்சு அவங்க வந்து உதவி கேட்பாங்க. தேமுதிக புதிய வரவாக வந்திருக்கிறாங்க. தேமுதிக ஒரு 3000 ஓட்டு கடந்த தேர்தலில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அந்த 3000 ஓட்டு கெயின் ஆகும்போது விசிகாவுக்கு ஒரு பலமாக இருக்கலாம். ப்ளஸ் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு தமிழ்நாடு முழுவதும் அறிந்த முகம், ஒரு ஆதி திராவிடர்கள் தலித் மக்களுடைய ஒரு குரலாக விசிகா கட்சி இருக்குது. ஸோ அந்த தலித் மக்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சுவாதி லட்சுமி அவர்கள் போட்டியிடுகிறார். சுவாதி லட்சுமி வந்து பொறியியலாளர். நாம் தமிழர் கட்சி 2021 வந்து 9553 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இதே 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா 12196 வாக்குகளை பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10% வாக்குகளை செய்யூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னும் எவ்வளோ வாக்குகளை அவங்க கூடுதலாக வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மோகன்ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் வந்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தில். ஸோ தமிழக வெற்றி கழகம் புது வரவு, அவங்களுக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியல. ஒருவேளை மீனவர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க, மீனவர்கள் கொஞ்சம் கணிசமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கும் அதிமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய ராஜசேகருக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் வெற்றியாளர்கள் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க அப்படின்றத பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கூட்டணி பலம், ஆளுங்கட்சியாக இருப்பது, அதுக்கப்புறமாக வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அங்கே போட்டியிடும் போது எட்ஜில் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு தேமுதிக அந்த கூட்டணியில் புதிதாக இணைந்திருப்பது, இது எல்லாமே சிந்தனை செல்வன் அவர்களுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. செய்யூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விசிகாவினுடைய பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வனுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஒரு கடுமையான போட்டியை அதிமுகவினுடைய வேட்பாளர் ராஜசேகர் அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செய்யூர் தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இன்னொரு தொகுதியில் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றதோட சந்திக்கலாம்.